வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் வருத்தமான நாளும் கூட, மறுபக்கம் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகவும் உங்களை பார்க்கும்போது எனக்கு மனமகிழ்கிறது. ஏன் இந்த நாள் மிகவும் வருத்தமான நாள் என குறிப்பிட்டேன் என்றால், ஐயாவுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய இன்றைய 10ஆம் ஆண்டு நினைவு நாள். அவர் மண்ணுலகம் செல்லவில்லை, விண்ணுலகம் சென்றிருக்கிறார். அவர் எப்போதும் நம்மளோடு ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்மளோடு இணைத்து கொண்டுதான் அவர் வாழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் நான் உங்களோடு தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏன் இங்கே நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோன்றதை நான் அதை சொல்லிடுறேன். காயிராமேட்டுக்கும் எங்களோட அமைப்புக்கும் சராசரியாக 100 கிலோமீட்டருக்கு கிட்ட வந்துடும். எங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்தால் இங்கே வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பேரை வச்சு இங்கே பார்க் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் தூரத்தை கேட்கல. ஐயாவோட பேரில் இங்கே ஒரு பார்க் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணுன்றதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் உண்மையிலே இங்கே பார்க்கும்போது உண்மையிலே இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேரும் கூடியிருக்கீங்க. நேற்று மெடிக்கல் கேம்ப் நடந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே சிகிச்சைக்கான ஒரு சின்ன அறிவுறுது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பயன்பெறுங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்த உங்களுக்கான மெடிக்கல் கேம்ப் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுமோ அதை உண்மையிலேயே உங்கள் அசோசியேஷன் மூலயமா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். எங்களோட அமைப்பு வந்து 2018 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கிராமத்தில் இளைஞர்களாக சேர்ந்து மரம் நடுறது சின்ன சின்ன விஷயமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மரம் நடுறது தான் அதிகமாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவும் மரம் நட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். உங்களோட பார்க்கில் அவ்வளோ தூரம் ஒரு மரக்கணை நட்டது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. 2018 வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு துவங்கணும். இன்னைக்கு 2025 வந்துருச்சு. இன்னைக்கு 7 ஆண்டு காலமாக இன்னைக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, எஜுகேஷன் முக்கியமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். மரக்கன்று ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி எல்லா பள்ளிகளுக்குமே RO வாட்ரு மரக்கன்று கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். எது தலை சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்கோ, எது அரசு பள்ளிக்கூடமாக மிகவும் சிறந்து செயல்படுதோ அந்த பள்ளிக்கு நல்லாசிரியர் விருதும் கொடுத்து கௌரவம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நாங்கள் 350 விருதுகள் மேலே கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே தன்னலமற்ற செயல்பட்டவங்களுக்கு அனைவருக்குமே தேர்வு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு விருது கூட இது வரைக்கும் ₹1 கூட காசு வாங்காமல் அவங்களுக்கான திறமையும் பாராட்டி அவங்களுக்கான விருது இது வரைக்கும் கொடுத்துருக்கணும் போது நாங்கள் இப்பயும் பெருமைப்படுறோம். ரத்த தான முகாம் பண்ணிகிட்ருக்கோம். ரத்த தான முகாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு 2 வாட்டி நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக பண்ணியிருக்கோம். அது இல்லாத மந்த்லி கம்பல்சரி நாங்கள் 4 பேருக்காவது ரத்தம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கும். செங்கல்பட்டு, சென்னை, பாண்டிச்சேரி, இங்கேருந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே நாங்கள் ரத்தம் வந்து இது வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த அமைப்பு மூலயமா உங்களால் இங்கே என்ன மாற்றிக்க முடியுமோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிங்க. ஏன்னா நேரம் இல்லைன்னா கிடையாது, இருக்கிற கரெக்டாக பயன்படுத்திக்கிறது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துல எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த காயிராமேடோட அசோசியேஷனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.